ஹாய், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது இலவசமான வீடியோ, நீங்க இலவசமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்பொழுது ஐடி வேர்ல்ட்ல ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் கிளவுட் கம்ப்யூட்டிங். இது என்னன்னா, உங்க கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாம நீங்க சாஃப்ட்வேர் பாய்க்கிறது. இதை பத்தி மேலும் விவரங்கள் தெரியும்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, கூகுள் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கிடைக்கும். உங்க கம்ப்யூட்டரை கிளீன் பண்ணிட்டு வைரஸ் பிரச்சனை இல்லை, சாஃப்ட்வேர் பிரச்சனை இல்லை, அதை வாங்கணும் இது வாங்கணும் எதுவுமே இல்லாம கிளீனா வேலை செய்யலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங். அப்பனா டப்பா கம்ப்யூட்டர் வாங்கி நம்ம பாய்க்கலாமா? நிச்சயமா. டப்பா கம்ப்யூட்டர் வந்துட்டு கரண்ட் போட்டீங்கன்னா படா கம்ப்யூட்டரா மாறிடும் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலமா. 1988ல எங்க அப்பா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாரு. அது திரும்ப போட்டுவோம். ஆனா ஃப்ளாப்பி எங்க போடுறது? ஃப்ளாப்பி அந்த வயர் கிட்ட போட்டீங்க. நம்ம கனஸ் வந்து மலேசியாவை சந்திக்க போறாங்க. நம்ம டீம் ஹரிமாவ் மலாயா சரி கூட மோத போறாங்க. என்னதான் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த டீம் இப்ப வந்துட்டாங்க, ட்ரைனிங் செஷன்ல போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு 8:45 கேம். இதுல கன்னஸ் வந்து ஃபுல் ஃபாஸோட வந்திருக்காங்க. இதுல 2 பேர் ஃபேப்ரிகாஸ் மற்றும் நசீர், இவங்க 2 பேரும் டீம் விட்டு போயிருவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துகிட்டு இருந்துச்சு. அது இல்ல, அவங்க டீம்ல தான் இருக்க போறாங்க அப்படின்னு வேங்க சொல்லியிருக்காரு. பாப்போம் அந்த அதிரடியான விளையாட்டு. ஓகே, சரி. இன்னைக்கு வந்து யாராலையும் அந்த சத்தத்தை கணிக்க முடியல. அந்த சத்தம் வந்து அதுதான். சோ 700 ரிங்கட்ல நிக்குது. நாளைக்கு நீங்க திரும்ப ட்ரை பண்ணிக்கலாம். அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பெஷல், உங்க செவிகளுக்கு விருந்தாக வருகிறார். உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ, இது நான் காணும். நம்ம திலீப் வர்மன் நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கிறாரு. இவர்தான் முதல் மலேசியன் ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு, அதாவது இந்தியாவில தயாரிக்கப்படும் ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். சோ அவருடைய வெற்றி கதையை நாளைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கு போறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஆமா, பாடல்கள் இருக்கு, அவருடைய இன்டர்வியூ இருக்கு. அது தவிர்த்து அவருடைய புதுசா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பத்தி பேச போற இவ்வளவு விஷயங்களும் தாங்கி வரப்போது. மறந்துடாம எங்களோட இணைந்திருங்க. கண்களில் காதல்.